அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. தன்னலமற்ற பண்புகள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வாலிபனாக இருக்கும் நிலையில் அப்துல்லாஹ் இப்னு ஜத்ஆன் அவர்கள் வீட்டில் நடந்த ஒப்பந்தத்தில் நான் கலந்து கொண்டேன். அந்த ஒப்பந்தத்தை முறித்துவிட்டு எனக்கு செந்நிற ஒட்டகைகள் கிடைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன். இந்த செய்தி ஸஹீஹ் இப்னு ஹிப்பான் என்ற நூலிலே 4373 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யமன் நாட்டின் ஜுபைது கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் தனது வணிகப் பொருட்களுடன் மக்காவிற்கு வருகை தந்தார். மக்காவின் பனு சஹம் கோத்திரத்தை சேர்ந்த ஆசுபுனு வாயில் என்பவர் அந்த யமன் வாசியிடமிருந்து சில பொருட்களை விலை பேசி வாங்கி கொண்டு அதற்கான தொகையை கொடுக்க மறுத்துவிட்டார். பறிகொடுத்தவர் தனது நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய கோத்திரத்தார்களான பனு அப்துத்தார், பனு மஹ்சூம், பனு சஹம் ஆகியோரிடம் சென்று உதவி கேட்கிறார். தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிரமம் குறித்து முறையிடுகிறார். எனக்குள்ள அந்த காசு பணத்தை வாங்கி தாருங்கள் என்று கேட்டபோது அவர்கள் அதை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. உடனே இவர் அபூ குபைஸ் மலை மீது ஏறிக்கொண்டு தனக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்தை உரத்த குரலில் முறையிடுகிறார். அங்கிருந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை ஜுபைர் இப்னு அப்துல் முத்தலிப், ஏன் இவர் இவ்வாறு கைவிடப்பட்டார், ஏன் இவர் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டார் என்று கேட்டார்கள். இந்த பின்னணியில்தான் ஹில்ஃபுல் ஃபுலூல் என்னும் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் ஏற்பட்டது. இந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொண்ட குறைஷி கோத்திரத்தவர்கள் பனு ஹாஷிம், பனு முத்தலிப், பனு அசத், பனு ஜுஹரா, பனு தைம் ஆகியோர்களும் இருப்பார்கள். அனைவரும் அப்துல்லாஹ் இப்னு ஜத்ஆன் அத்-தைமி என்ற பெரியவருடைய வீட்டில் ஒன்று கூடினர். அநீதி இழைக்கப்படுபவர் எவராயினும் அவருக்கு நீதி கிடைக்க செய்வதில் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும். இந்த உடன்படிக்கையை அந்த அடிப்படையிலே தான் உருவாக்கினார்கள். இந்த உடன்படிக்கையிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாலிப பருவத்திலே கலந்து கொண்டார்கள். அதன் பின் அந்த யமன் வாசியினுடைய உரிமை மீட்டு கொடுக்கப்பட்டது என்கின்ற இந்த வரலாறுகள் எல்லாம் இப்னு கஸீர் என்ற வரலாற்று நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பு வகிக்கின்ற ஒருவர் அந்த பொறுப்புக்கு வரக்கூடிய ஒருவர் தாம் ஏற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பும் அதற்கு அவசியமான முதன்மை பண்பு மக்களுக்கு நியாயத்தை கேட்டு கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்று குறிப்பிட்டார்கள். குறிப்பாக மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கின்றவர்கள் சுயநலம் பார்க்காமல் மக்களுக்கு பணி செய்பவர்களாக, மக்களுக்கு தொண்டு செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறியதோடு மாத்திரமல்லாமல் அந்த அடிப்படையிலேயே தன் வாழ்க்கையை கட்டமைத்து கொண்டு அந்த அடிப்படையை பின்பற்றியே ஒரு சமுதாயத்தையே உருவாக்கினார்கள். அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாகி இஸ்லாமியர்கள் இன்றைக்குமே தன்னலம் கருதாமல் பொதுநலம் கருதி பிறருக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை சரி செய்வதிலே நம்மை ஆட்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.